சாண்ட்ராவை நைட்டு தள்ளி விட்ட பிறகு வீட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்குது. திவ்யா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பார்வதியை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆம்பளையா இருந்தா கத்த வேண்டியதானே கம்ருதீன், திவ்யாட்ட மட்டும் சாரி திவ்யாவை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி பம்முரா பாவமா இருக்கு கம்ருதீனை பார்த்தா. சரிங்க திவ்யா பொங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா உன்னை அடிச்சு மூஞ்சிய உடச்சிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருவேண்டி அப்படிங்கிறாங்க. இவர் கமருதீனுக்கும் விக்ரம்க்கு வேற சண்டை. அவன் பாத்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டு நீ வா வெளியில வா நம்ம அடிச்சுக்கலாம். இதுல கமருதீன் வேற சொல்றாரு நம்ம ரெண்டு கேமை முடிச்சுட்டு வந்து 2 பேரும் 1:1 போட்டுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை தள்ளி விட்ட பிறகு பாத்தீங்கன்னா திருந்தன படம் தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் ஆகும், ஹைப் இருக்கும். ஹைப்பை கூட தட்டி விடுங்க. எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கே கடுப்பா இருக்கு. நான் சொன்னேன்ல, எந்த சீசனுமே நான் வார்த்தையே விட மாட்டேன். எந்த கண்டஸ்டன்ட்லயும் தரை குறைவா நான் பேச மாட்டேன். எனக்கு பேசணும்னு தோணுது. ஆனா ஏன் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சேனல்ல ப்ரோ நீங்க கரெக்டா இப்போதும் பேசுறீங்க, தரைக்குறைவே யாருமே பேசுனதில்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே வார்த்தைகள் வருது, அவ்வளோ கேவலமா திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நம்மளுக்கு லிட்ரலி நான் எந்த சீசன் பார்த்து இவ்வளவு கடுப்பானதுல இவ்வளவு ட்ரிகரே ஆனதுல நம்மளுக்கே இவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, சாண்ட்ரா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வச்சு செஞ்சானுங்க. பார்வதி அண்ட் கமருதீன் எட்டி உதச்சு பாத்தீங்கன்னா வெளியில தள்ளினாங்க. ஆனா இந்த இடத்துல திவ்யாவை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, பார்வதியை கதற விட்டாங்க. அதாவது உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அதாவது உன் மூஞ்சியை பார்த்தாலே கேவலமா இருக்கு, வாந்தி எடுக்கலாம் போல தோணுது, காரி துப்பலாம் போல இருக்கு, நான் துப்பி எனக்கு அதை இது பண்ணணும்னு விரும்பல, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உன்னை அடிச்சு மூஞ்சியை ஒட்டச்சிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு கூட போவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கிழிச்சு தொங்க விட்டாங்க திவ்யா. ஆனா அவங்களுக்கு எங்க பேசுறாங்களா இவங்க இது பண்ணி அவங்க கை உடைஞ்சிருக்கும். திவ்யாவோட கை வச்சிருக்காங்க, இதுங்க ரெண்டும் தள்ளுதுங்க. வினோத் ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னாரு, அதுதான் தள்ளுது அப்படின்னு இவனுக்கு ஏதாச்சும் புத்தி இருக்கு, இவனும் போய் தள்ளுறான். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வார்த்தைடா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்க. அப்புறமேட்டு விக்ரம்க்கும் கமருதீனுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அப்படி இப்படின்லாம் போட்டு 2 பேரும் சண்டையாகி நான் இப்பவே கேமை விட்டு வெளில போறேன், நீ இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் கேம் முடிச்சோன்னு நம்ம 2 பேரும் 1:1 போடலாம் வாடா, அடிச்சு மூஞ்சியை உடைக்கலாம்டா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு பாத்தீங்கன்னா சரியான வாக்குவாதம் போயிருச்சு. ஆனா சபரியை பொறுத்தளவு நீட் அண்ட் கோவம் இருந்தாலுமே அந்த இடத்துல காமா தான் கையாண்டாரு. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த 2 பீடைங்களையும் வெளியில அமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதாவது சாட்டர்டே அமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அழகா பாத்தீங்கன்னா சபரி உள்ள போயிருவாரு, டாப் 5க்குள்ள போயிருவாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சுபிக்ஷாவோ இல்ல வேற யாரோ கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கமருதீன் இந்த பீடை 2 பேர் மட்டும் வெளியில போனாங்கன்னாவே போதும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எல்லாம் வெயிட் பண்றீங்கல்ல, நீங்க சாட்டர்டே பாருங்க, தலைவன் சொம்பு மட்டும் இப்படி தூக்கிட்டு ஆட்டுனான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன்ல, இறைவனால கூட காப்பாற்ற முடியாது. இது வரைக்கும் அவர் சினிமால கூட இவ்வளவு கிரிட்டிசிசம் அவர் வாங்கியிருக்க மாட்டார், வேற லெவல்ல வாங்குவார். ஏன் அப்படின்னா, கமலஹாசன் அவர்களோட போஸ்ட் கீழே போயெல்லாம் கமெண்ட் பண்ண நம்ம பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சீசன்ல இந்த ஒரு டேக்காக தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி சீசன், விஜய் சேதுபதி இதுக்காக. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட் லைவ் ஃபுல்லா பார்த்ததுல யாருமே இவ்வளவு நேரம் லைவே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவு பாத்தீங்கன்னா ரண கொடூரமா இருந்துச்சு, விட்டு கதற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டாஸ்க்கை பாத்தீங்கன்னா சபரி தான் சொல்லிட்டு போனாரு, அரோரா நீ தான் டிடிஎஃப் அடிக்க போற, நீ உட்காரு, நீ இருக்கணும். அப்புறம் வினோத் சொன்னாரு, நீ செத்தாலும் யாருமே இறங்கக்கூடாது, ஒண்ணுக்கு வந்தாலும் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுங்க 2ஐயும் நீங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இதுங்க 2 பேரை அடிச்சு காலி பண்ண போறாங்க. உரிமை குரல் தூக்க போறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாட்டர்டே எபிசோடுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.